நம்ம ஜானகி இருந்துட்டு ஆரம்பத்துல கௌதம் கிட்டலாம் இந்த விஷயத்த பத்தி சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம் பிடிக்கிறாங்க. ஆனா நம்ம இலக்கியா இருந்துட்டு, "அத்தை நான் சொல்றத கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்பவே வந்து இப்பன்னா நம்ம ரேவதி அத்தைய பத்தி உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டோம்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து இப்பன்னா அது இப்போயோட முடிஞ்சிரும். கௌதம் வந்து இப்பன்னா என்ன ரியாக்ஷன் பண்ணாலும் சரி, இல்ல அவர் வந்து இப்பன்னா எந்த எந்த எல்லைக்கும் வந்து இப்பன்னா போனாலும் சரி, நமக்கு மேல கோவப்பட்டாலும் சரி, எது வேணாலும் பண்ணிட்டு போறாரு பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம் அப்டின்னா, ஒண்ணு நம்ம ரேவதி அத்தைய வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கடைசி ஆசைய இப்படி நிறைவேத்த முடியாம போயிடுச்சே! அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டே இருக்கும். சரி அத கூட நீங்க பொறுத்துக்கலாம். ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு ரேவதி அத்த தான் அதாவது அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்ன பெத்தவங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு, அதே மாதிரி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா சாகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம வந்து பார்த்தீங்கன்னா இழக்க வேண்டியது தான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ விஷயத்த எல்லாத்தையுமே புரிய வச்சு, நம்ம ஜானகி இருந்துட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போயிட்டு நம்ம கௌதம் கிட்ட சொல்ற மாரி ஆயி போயிடுச்சு. நம்ம கௌதம் பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க. எதுக்காக முன்னாடியே தெரிஞ்சு, நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சீங்க அப்படின்னு மாரி கூட கேட்குறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே இவங்க 2 பேரும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கடைசியில நம்ம ரேவதிய பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதாவது நம்ம ரேவதிய ஏற்கனவே போய் பார்த்துட்டு வந்தப்பவே, நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா உண்மைய சொல்லியிருக்கணும். கௌதம் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்கன்னா, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுது சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் முடிஞ்சிருக்கும். இந்த 2, 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி நிம்மதியா இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ அவங்க நிம்மதியா தூங்குனாங்களா அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்ப சாக போறோம்னு சொல்லிட்டு வந்து நமக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம வந்து கௌதம்க்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு, அவனோட மடியில தான் உயிர் போயிடும். அப்போ சாகுற வரைக்கும் அதாவது நம்ம செத்ததுக்கு அப்புறமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கௌதம்க்கு நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மான்னு சொல்லிட்டு வந்து தெரியாதோ! இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன், சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தா. ஆனா அவளும் சொல்ற பாடு இல்ல. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உயிர் வந்து போறது, அதாவது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி வந்து நெனச்சு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் அந்த இடத்துல மாஸ் என்ட்ரி குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்படி குடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ரேவதி இருந்துட்டு கௌதம கட்டி புடிச்சு கதறி அழுறது மட்டும் இல்லாம, "நான் தான்ப்பா உன்ன 10 மாசம் சுமந்து பெத்தவ" அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே விலாவாரியா சொல்றாங்க. இத கேட்டதும் நம்ம கௌதம் வந்துட்டு, "எதுக்காகம்மா இத முன்னாடியே என்கிட்ட சொல்லல? எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சீங்க?" அப்படின்ற மாரி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசில அதாவது நம்ம கௌதம் இருந்துட்டு இப்போ தன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விரும்பல. பட் இருந்தாலும் நம்ம ரேவதி இருந்துட்டு, "கௌதம் நான் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்க வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நான் எதுனா ஒண்ணு ஆனேன்னு வையேன், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை உனக்கு ஆபத்து காத்துட்டு இருக்கு. அதாவது அ உன்னோட அப்பன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உன்ன அதாவது நீ எங்க இருந்தாலும் சரி, அவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டான். அதனால நான் இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா யாரு, என்ன, ஏது அப்படின்றத உன்கிட்ட சொல்லிடுறேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இருந்து உஷாரா இரு" அப்படின்ற மாரி சொல்லி இப்போ இந்த எஸ்எஸ்கேவோட ஃபோட்டோ எடுத்துக்காட்டி, இந்த கேடு கெட்ட நாய் தான் உன்னோட அப்பன் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது வேற யார் ஃபோட்டோவாச்சும் காட்டியிருந்தா பிரச்சனை கிடையாது. இந்த எஸ்எஸ்கேவோட ஃபோட்டோவே காட்டி, இவன் தான் உன்னோட அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னோனே, நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சுர்ருன்னு வந்து ஏற ஆரம்பிச்சுடுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.